இரவு 1891 4 ஏப்ரல் 14 நீமாபாய் ராம்ஜியின் மகனாய் வரலாற்றை மாற்றிய தினம் தோன்றிய முகம் ஆசிய ஜோதி அம்பேத்கர் யுகம் பாட்டிய வறுமை தரவை பாட்டிய வறுமை வற்றாத திறமை தீட்டிய சட்டம் நாட்டின் பெருமை காட்டிய வழிகள் இப்போது புதுமை 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 மறுபடி அம்பேத்கர் வரையெங்கும் ஜனமெனு எண்ணற்றோர் உரிமை என போராட வலிமை பெற கல்வி தீர்வாக அரசியல் சாசனம் எழுதிய பிறர் அடிமைகளாக என சீரிய குரல் சம உரிமை துணைத்தார் மடமை சக மனிதரை வெல்லும் நிலைமை பலியிடுவது ஆடுகளை சரி செய்தார் பள்ளம் மேடுகளை மனுவால் குடித்தான் நம் ரத்தத்தை அறிவால் தொடுத்தான் அவர் யுத்தத்தை மத சாஸ்திர சடங்குல சாட்டையடி கொடுப்பான் பண வேதம் தூக்கியறி இன மத மொழி பாலின வேற்றுமைகள் ஒரு வார்த்தையும் சேர்க்குது நம் கரங்கள் செய்தி தலைமுறை ஒன்றாகும் செய்தி விடுதலை உண்டாகும் செய்தி சமநிலை கொண்டாடும் செய்தி முழங்கிட முன்னேறும் செய்தி தலைமுறை ஒன்றாகும் செய்தி விடுதலை உண்டாகும் செய்தி சமநிலை கொண்டாடும் செய்தி முழங்கிட முன்னேறும் படி 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 சரித்திர முழுவதும் அறிகிற படி சமத்துவம் படி நீ படுகிற படிகளை மறக்கிற படி என 18 மணி நேரம் படி தாண்டியே பாரத அறிவிய கலை பொருளிய சமூகம் இலக்கிய மதம் இதிகாசம் வேதம் அரசியல் சட்டம் தத்துவம் மொத்தம் இதுவரை எவரும் அடையாத உச்சம் தொட்டது யாரு அம்பேத்கர் மற்றும் ரட்சகர் பெயரை வரலாறு சுட்டும் தலை விரித்தது மதவாதம் அதன் நிலுவை நொறுக்கியது அவர் வாதம் தொட மறுத்தது மனு வேதம் அதன் தொடையை நடுங்கியது மதமாற்றம் பகுத்தறிவு பகலவனாம் புத்தன் பகுத்த வழி நடப்பவர் அம்பேத்கர் அடிமை நிலை உரை தெரியும் டாக்டர் அரசியலின் அடித்தளம் அம்பேத்கர் விடுதலை இலக்கணம் அவரது பணி சமத்துவம் அடைந்திட தொடரது மினி சமரசம் வருது சனாதன மொழி பௌத்த மார்க்கம் அதை ஏற்றிடுகிறி இருட்டிட விலகிடும் அறிவொளி ஏந்திட புரட்சியாளர் வழி நடப்போம் செய்தி தலைமுறை ஒன்றாகும் செய்தி விடுதலை உண்டாகும் செய்தி சமநிலை கொண்டாடும் செய்தி முழங்கிட முன்னேறும் செய்தி தலைமுறை ஒன்றாகும் செய்தி விடுதலை உண்டாகும் செய்தி சமநிலை கொண்டாடும் செய்தி முழங்கிட முன்னேறும் சரணம் கச்சாமி தம்மம் சரணம் கச்சாமி சங்கம் சரணம் கச்சாமி. He has got followers all over the world. He has got people love him to the core. People want to be like him. People enjoy celebrating him. For millions and millions of the working class of the world, he is the superstar. The name is Dr. B.R. Ambedkar. மாடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை மந்திரிகளாக்கியவர், ஆடு மேய்த்தவர்களின் பிள்ளைகளை அதிகாரிகளாக்கியவர். நிறைய இருக்கு. ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இந்த நாள். பாபா சாஹேப் ஒரு மியூசிஷியன் தாங்க. அவர் ஒரு சிம்பனி இசை கலைஞர் தான். இப்போ நம்ம இசைஞானி ஐயா சொல்றோம் இல்லையா, வேர்ல்டுலேயே பெஸ்ட் இசை கலைஞர், த கிரேட்டஸ்ட் மியூசிஷியன்னா அது இசைஞானி இளையராஜா ஐயா தான் என்னை பொறுத்தவரை. அவர் பண்ற சிம்பனி இருக்குல்ல, அதே மாதிரி தான் பாபா சாஹேப்பும் சத்தங்களை ஒழுங்குபடுத்துவதுதான் இசை இல்லையா. பல்வேறு கருவிகளை ஒரே லைன்ல அடுக்குனா அது ஒரு சிம்பனி. அப்படித்தான் சாதியாலும் மதத்தாலையும் பெண்ணடிமைத்தனத்தினாலையும் பார்ப்பனியத்தினாலையும் கடுமையாக ஆயிரம் ஆண்டு காலமாக குழம்பி கிடந்த இந்த சமூகத்தை ஒழுங்கு செய்து ஒரு பாடலாக்கியவர் பாபா சாஹேப் டாக்டர் அம்பேத்கர். நிறைய சொல்லலாம். நான் ஒன்னே ஒன்று சொல்லிட்டு அடுத்த பாட்டுக்கு போக விரும்புகிறேன். டிசம்பர் 6 இந்திய மண்ணில் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு நாள், துயரம் நிறைந்த ஒரு நாள், கோடிக்கணக்கான மக்கள் இந்த மண்ணில் கண்ணீர் சிந்திய நாள். அது எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இன்றைக்கு இந்த நிகழ்வில் நின்று இப்படி பார்க்கும்பொழுது எனக்கு என்ன தெரியுங்களா தோணுது, அம்பேத்கர்
உயிர் தெழுகிறார். அவர் உயிர் தெழுகிறார். ஆமாம், அதாவது நீங்க நாக்பூர் போனீங்கன்னா இந்த தேதியில, இன்னைக்கு இப்போ இந்த நேரத்துல நீங்க சைத்திய பூமி போனீங்கன்னா பெண்கள், அதாவது சும்மா ரொம்ப கூலி வேலை செய்யக்கூடிய பெண்கள், நடுத்தர குடும்பத்து பெண்கள் அவருடைய அஸ்திக்கு முன்னாடி உட்காந்து அழுதுகிட்டு இருப்பாங்க, அவர்கிட்ட பேசிட்டு இருப்பாங்க. கோடிக்கணக்கான மக்களின் நம்பிக்கை அவர். அவர் இருந்து 68 ஆண்டுகளாயும் இப்போ வரைக்கும் அவர்கிட்ட போய் பேசிக்கிட்டே இருக்காங்க மக்கள். எனவே ஒரு என்ன சொல்றது, ஒரு இமயமலையை 2 நிமிஷத்துல எக்ஸ்பிளைன் பண்ண முடியாதுன்ற நிலைமையில தான் நான் இருக்கிறேன். இருந்தாலும் இப்போ உங்களுக்காக ஒரு பாடல். அப்புறம் இன்னொன்று சொல்லுவாங்க, பலியிடுவது ஆடுகளைத்தான், சிங்கங்களை அல்ல அப்படின்னு பாபா சாஹேப் சொல்லியிருக்காரு. அதனால ஆடுகள், நம்மளை ஆடுகளோட ரொம்ப பொருத்திக்கிட்டோமோ. அவர் நீ சிங்கங்களா இருங்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அவருடைய எழுத்துக்கள் மூலமா அவர் நிறைய சிங்கங்களை உருவாக்கி இருக்கார். நீங்க அம்பேத்கரை படிச்சவங்க கிட்ட பேசுறீங்கன்னா நீங்க சிங்கத்தின் மொழியில தான் பேச முடியும். அந்த சிங்கத்தின் மொழி என்பது அம்பேத்கருடைய எழுத்துக்கள். ஸோ இப்போ உங்களுக்காக தொட்டாலே தீட்டு படுமா, நாங்க தொடாத பொருள் எதுவா, தொடாத 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 இப்ப தொடாத, வராத 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 கிட்ட வராத, தொடாத 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 இப்ப தொடாத, வராத 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 கிட்ட வராத. எறும்பு இனிப்புல பறக்க, இத்தரன்னா வயிற்றுல பறக்க, சூரியன் தான் சுண்டலி மறக்க, சுத்திரன்னா சந்ததி முழுக்க. எறும்பு இனிப்புல பறக்க, இத்தரன்னா வயிற்றுல பறக்க, சூரியன் தான் சுண்டலி மறக்க, சுத்திரன்னா சந்ததி முழுக்க. இரவும் பகலும் உடைக்கிறமே நாங்க, ஒரு நாள் மணிய அடிக்கிறமே தாங்க. இரவும் பகலும் உழைக்கிறமே நாங்க, ஒரு நாள் மணிய அடிக்கிறமே தாங்க. அது எவனால அடுப்பு வந்ததே இவனால, உனக்கு உடுப்பு வந்ததே அவனால. அடுக்கு மாடியும் வெளுத ஆடையும் கருத மேனியின் கரையால, தலைமுறையால கல்லு கடவுளானதே அவனால. வெடித்த சோறு அவன் வேர்வ, படுத்து தூங்க இவன் போர்வ. கருவிலையே கடவுளை நெருக்கிற குறவலையே, திருவிழா பிரிக்கிற முறமுறையே, பரம்பரை படிப்புல பணகத கலக்குற கடவுளை செதுக்குற கரங்களையே, அழுக்குன்னு புதுக்குற அறகுறையே. நம்பாலு தலைமைய கேளு, தொட்டா தீட்டுன்னு சுத்துற ரீலு, தொட்டா சாப்பித கத்திரி கோலு, வித்தைய கட்டுறது குத்தரு ஸ்கூலு. நோட் பண்ணி வச்சுக்கோ, வேப்பல கச்சிக்கோ, ரோட்டுல வீட்டுல காட்டுல மேட்டுல சோத்துலையும் எங்க மூச்சு. இனிதா பண்ணிக்கோ உங்க பேச்சு, தப்பாட்ட பரம்பரை நாங்க தட்டி கேட்கிற தலைமுறை. முப்பாட்டம் பொது மர, அத முட்டா பயலே முழுங்குற. நெருங்காத நுருகாத நெருப்போட இறங்காத, பகுத்தறிவு இருக்குது எனக்கு ஒரு தனி கதை இருக்குது. திருக்குறள் உழக்குது கசடர திருக்குறள் நிலம் இது துணை என இயற்கையே இருக்குது. அப்ப சார்பாக, எங்க ஐயா சார்பாக, எங்க அண்ணன் சார்பாக, என் அக்கா சார்பாக, என் மக்கா சார்பாக, என் அண்ணா சார்பாக, எங்க ஆயா சார்பாக, எங்க ஆயா சார்பாக. தொடாத 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 இப்ப தொடாத, வராத 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 கிட்ட வராத, தொடாத 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 இப்ப தொடாத, வராத 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 கிட்ட வராத. தொடாத தொடாத தீட்டு படுமா, நாங்க தொடாத பொருள் எதுவா, பார்த்தாலே பாவதோஷமா, நாங்க பார்க்காத காட்சி எதுவா. பாபா சாஹேப்புடைய மறைவுக்கு பிறகு அவரை பற்றிய நினைவுகளை எழுதுவதற்கு ஆட்கள் இல்லை. எழுத்தா அவை ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னாடி அவை கிராமந்தோறும் திண்ணைகளில் நாட்டுப்புற பாடல்களாக இருந்தன. பாபா சாஹேப் அம்பேத்கரை அவரே சொல்றாருல மதமாற்ற நிகழ்வுல, என்னால் படித்து பயன்பெற்றவர்கள் என்னை ஏமாற்றி விட்டார்கள், என்னோடு இப்போது இருப்பவர்கள் பஞ்சப்பராரிகள் மட்டுமே. அதனால இந்த என்னோடு இருக்கக்கூடிய இந்த உழைக்கும் மக்களை நான் ஒருபோதும் கைவிட மாட்டேன் அப்படின்னு சொல்றாரு. அவருடைய என்ன சொல்றது, முழு விடுதலைக்கான வழி அப்படின்னு ஒரு புத்தகம் எழுதியிருக்காருங்க. இந்த முழு விடுதலைக்கான வழியில கடவுள் என்பது பிரபஞ்ச ஆற்றலின்
பஞ்சபூதங்களாகிய தொகுப்பை தான் நீ கடவுள் என்று அழைக்கிறாய் என்றால் கடவுள் என்கின்ற அந்த ஆற்றல் உனக்குள் தான் இருக்கிறது என்பது அறிவியல், அது மதம் அல்லன்னு சொல்றாரு. நீ தான் கடவுள் என்பது அறிவியல்பா, அது மதம் கிடையாது. கடவுள் மதத்தில் தான் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னால் அது அயோக்கியத்தனம் அப்படின்னு ரொம்ப ரொம்ப பகிரங்கமாக இந்த மனித குலத்துக்கான சொல்யூஷன் அவர் சொல்லியிருக்காரு. அதுலேயும் குறிப்பாக கல்டிவேஷன் ஆஃப் மைண்ட் இஸ் த அல்டிமேட் எய்ம் ஆஃப் ஹியூமன் எக்ஸிஸ்டன்ஸ். அவ்வளோதான் அம்பேத்கருடைய ரொம்ப 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 முக்கியமான ஒரு தத்துவம் இது. இதை பற்றி நான் பேசுகிறேன். அதுக்கு முன்னாடி அம்பேத்கர் தன்னுடைய லைஃப்பில் ஒரு முறை இலங்கைக்கு போயிருக்காருங்க. இலங்கைக்கு போய் 10 நாள் கண்டிங்கிற ஊரில் தங்கியிருக்காரு. இப்போ அந்த ஊரில் இந்த தேயிலை தோட்ட தொழிலாளர்கள் இலங்கையில், குறிப்பாக தமிழ்நாட்டிலேருந்து பிரிட்டிஷ்காரர்கள் 200 வருடங்களுக்கு முன்பாக பஞ்ச காலங்களில் பல கோடி மக்களை இந்த மாதிரி அழைச்சிட்டு போனாங்க. சவுத் ஆஃப்ரிக்காவில், ஸ்ரீலங்காவில், மலேசியாவில், மொரிஷியஸில், இப்படி பல நாடுகளில் வேலை செய்வதற்கு அவர்கள் படும் பாட்டை அம்பேத்கர் போய் நேரில் பார்த்தார் அவர் இலங்கைக்கு போகும்போது. ஆனால் அதன் பிறகு அவருடைய காலம் முடிவடைந்து விட்டது. ஆனாலும் மலையக மக்கள், தேயிலை தோட்டத்தில் வேலை செய்கிற மலையக மக்களை பற்றிய ஒரு பாடலை உங்களுக்காக இப்போது நான் பாட விரும்புகிறேன். ஆராரோ ஆராரோ ஆரிராரிராரோ யாராரோ ஆண்டுகிட்டு போகிறானே யாராரோ ஏலேலோ ஏலேலோ ஏலாலங்கடி ஏலேலோ ஏமாத்தும் பொழப்புக்கு வேஷம் கட்டி போறாரோ ஊரான ஊரிடந்த ஒத்தப்பன தோப்பிடந்த பேரான கண்டியில பெற்றதாய நாமறந்த சீரான சீம விட்டு சீரழிய காடு வந்து கூட தலை மேல குடிவாட்ட கானகத்தை கங்காணிய கங்காணிய கருத்த கோட்டை கங்காணிய 4 ஆளு வரலனாக்கா நக்கி போவா கங்காணிய எல்லுருவா 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 வெறி புடிச்சவன் தோற அவன் குறைக்கிற நாய் கொரு போற கறி அடுப்புல கறி அவன் புடுங்கி எரிஞ்ச நான் செடி நாலாப்புறம் நாரப்பர் மரமா காலா காலமா வெட்டும் விறகா கப்பல்ல ஏறி தொட்டில்ல ஆடி அட்டக்கடி வாங்கி மிச்சந்த கூலி ஊர தொலைச்சேன் ஊர என் விர தொலைச்சேன் விர யார பகச்சேன் யார தாய் மண்ண கொடுத்தேன் காடு மலை காலில கரடி புலியான சிங்கம் குடி வாழ மின்ன புழுவனத்தை கொடுவனத்தை யாரி 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 யாரா யாரி 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 யாரா 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 யாரி 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 மலையக மாவீரா இலையத பரி பரி வாவீரா உரமர வாரீரா ஒப்பாரி கோச்சில ஏறீரா ஒரு தேயலா இன்னும் காயலா பஞ்சந்தீரலா என் ஜாமி வாழல ஒடு 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 ஒடியா புள்ள ஒடு 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 ஓடியா ஒடு 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 ஓடியா புள்ள ஒடு 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 ஓடியா இல வெட்டி இலங்கைய கட்டி 200 வருஷம் கொட்டி கருப்பட்டி வடி கட்டி குடிடா நீ ஒரு கட்டி கங்காணிய கங்காணிய கருத்த கொட்டு கங்காணிய 4 ஆளு வரலனாக்கா நக்கி போவா கங்காணிய மலையா 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 செத்து பொழைக்கிற ஜனம் கொட்டி கிடக்குது ரணம் வாய பொத்தி கிடக்குது ஏனோ அட்டக்கடியில தானம் செத்து பொழைக்கிற ஜனம் கொட்டி கிடக்குது ரணம் வாய பொத்தி கிடக்குது ஏனோ Rari
நிறைய விஷயங்கள் பேசுறதுக்கு நேரம் இல்லாத காரணத்தினால நான் ஒரு சின்ன தகவல் மட்டும் சொல்லிக்கிறேன். பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும் அப்படின்னு சொன்னவர் ஆதியோன் திருவள்ளுவர். ஆனால் சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம் என்று அதை செயல்படுத்தி காட்டியது டாக்டர் பாபா சாஹேப் அம்பேத்கர். அதாவது அறம் என்பது என்றைக்குமே அழியாதது, ஒன்றே ஒன்று தான். இன்னைக்கு புரட்சியாளர் அம்பேத்கரை எல்லோருக்குமான தலைவராக கொண்டாடுவதை எவ்வளவு மகிழ்ச்சியாக இருக்குன்னா, நான் பாடுற இந்த பாடல்கள் எல்லாம் பாவலர் தலித் சுப்பையா, மூர்த்தி தாத்தா, வியாசை கேஜி நேசன், இப்படி நிறைய நாட்டுப்புற பாடகர்கள் கிராமமாக பாடிய பாடல்கள். அவர்கள் தான் அம்பேத்கரை கொண்டு வந்து நம்ம கையில் சேர்த்தாங்க. ஆனால் இந்த பாடல்களுக்கு இன்றைக்கி எவ்வளோ பெரிய மேடையும் எவ்வளோ பெரிய வெளிச்சமும் கிடைத்திருக்கு. இது அம்பேத்கருடைய வெற்றி இல்லையா? இது அவருடைய கருத்துக்களை தானே நம்ம பாடுறோம். அதனால் அவரை படிக்கும் பொழுது எனக்கு எப்போவுமே ஒரு விஷயம் தோணும். ஒரு முக்கியமான விஷயத்தை மட்டும் சொல்லிட்டு நான் இந்த பாட்டை பாடிடுறேன். குடிக்கிற தண்ணி வந்து அவர் ஸ்கூல் படிக்கும்போதும் கொடுக்கல. அவர் அமெரிக்காவுக்கு போயிட்டு லண்டனுக்கு போயிட்டு படிச்சுட்டு வந்து அமைச்சராக இருக்கும்பொழுதும் அவருக்கு தண்ணி கொடுக்கல. அவரோட இருந்த மக்களுக்கு சவுதார் குளத்தில் வந்து தண்ணி எடுக்க போகும்போது, அவங்க சவுதார் குளத்துக்கு தண்ணி எடுக்க போகும்போது கணவன்மார்கள்லாம் வீட்டில் சொல்லிட்டு போகிறாங்களாம், என்னான்னு, நாங்கள் தண்ணி எடுக்க போகிறோம், உயிரோட திரும்பி வர மாட்டோம், யுத்தத்துக்கு போகிறோம், உங்கள் பொட்டெல்லாம் அழிச்சிருங்க, நீங்கள்லாம் விதவைகள் ஆக போகிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க அம்பேத்கரோட. அவங்க போய் கடுமையான சண்டையில் அடி வாங்கிட்டு வந்து பாபா சாஹேப் முன்னாடி நிற்கிறாங்களாம். ஐயா சொல்லுங்க ஐயா, மொத்தத்தையும் நாங்கள் வந்து காலி பண்ணிடுறோம் ஒட்டு மொத்தமாக, இவ்வளவு கோபமாக சொல்கிறாங்களாம். அவர் வந்து நோ போங்க, வன்முறை கூடாது என்று சொன்ன தலைவர். அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா இன்றைக்கி இந்திய நாட்டுடைய அரசியலே வேற, இந்த மேடையே இந்த இந்த கருத்துக்கள் எல்லாமே வேற ஒரு பரிமாணத்தில் இருந்திருக்கும். அவர் மட்டும் அன்றைக்கி வன்முறையை சூஸ் பண்ணியிருந்தாருன்னா. ஸோ அவ்வளவு மகத்தான ஒரு தலைவர். தன்னுடைய ஓய்வு காலத்தில் ஒரே ஒரு தகவல் மட்டும் சொல்கிறார். இந்த மக்கள் பலரால் வஞ்சிக்கப்பட்ட மக்கள், இவர்களை நீங்களும் ஏமாற்றாதீர்கள். நான் என்னுடைய உடலை வருத்தி போராடி பெற்ற உரிமைகளை நான் இழுத்து கொண்டு வந்த இந்த தேரை உங்களால் முடிந்தால் முன்னெடுத்து செல்லுங்கள், உங்களால் முடியவில்லை என்றால் அங்கே விட்டு விடுங்கள். கடுமையான வேதனையோடு கண்ணீரோடு பாபா சாஹேப் அம்பேத்கர் நமக்கு ஒரு இறுதி செய்தியை தந்திருக்கிறார். அதை படிக்கும் பொழுதெல்லாம் ஐ ஃபீல் லைக் அ பேந்தர் when I'm reading அம்பேத்கர். I feel like a panther when I'm reading அம்பேத்கர். என் கூட சேர்ந்து எல்லாரும் பாடுறீங்களா இந்த பாட்டை? ரெண்டே லைன் தான், feel like a panther reading அம்பேத்கர். ஓகே, கை தட்டுங்களேன். ஒரே கடைசி பாட்டு தான். Reading Ambedkar, I feel like a panther. Reading Ambedkar, I feel like a panther. Reading Ambedkar, I feel like a panther. Reading Ambedkar, educate, agitate, organize, equality for all. Buddhism, fight against Brahmanism. History of India. Educate, agitate, organize, equality for all. Buddhism, fight against Brahmanism. History of India. I feel like a panther, reading Ambedkar. I feel like a panther, reading Ambedkar. I feel like a panther, reading Ambedkar. I feel like a panther. Dogs and cats can drink in ponds. Why can't we humans? Cows and goats can walk on roads. Why not we free men?
Cows and goats can walk on roads. Why not we free men? Number one scholar in the world is the man hailing from the who. Number one scholar in the world is the man hailing from the who. I feel like a panther reading a beta. 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 Reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther reading a big cat. I feel like a panther. Yeah, yeah. ஜெய் பீம். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ணா. ஒரு சின்ன ஒன்லைன் மட்டும். பிறப்பொக்கும் எல்லா உயிர்க்கும் இதோ அறத்தோடு வாழும் குலத்தோனிதோ தமிழ்த்தாயின் பிள்ளை தலைச்சன் இதோ உழைக்கும் இனத்தின் விளைச்சல் இதோ. தேங்க்யூ. லவ் யூ. நன்றி எல்லாருக்கும், ரொம்ப நன்றிங்க. தேங்க்யூ. ஹாவ் அ குட் நைட். Thank you, Arivu. Thank you so much.